கதைகள் என்றாலே சுட்டிக் குழந்தைகளுக்கு கட்டிச் சக்கரையை வாயில் போட்ட சந்தோஷம்தான். கதைகளில் பல வகைகள் உண்டு. அதில் நீதிக் கதைகள் ஒரு வகை. மனிதன் ஒழுக்கமாக கட்டுப்பாடாக வாழ அவனுக்கு அவசியம் தேவை நீதிகள். நல்ல ஒழுக்கங்களை கற்றுத்தரும் நீதி நூல் ஆத்திச்சூடி. இப்படிப்பட்ட நூல்களை படித்து அதன்படி நடப்பவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவார்கள், பிறர் போற்ற வாழ்வார்கள். ஆத்திச்சூடி இந்நூலை இயற்றியவர் ஔவையார். நமது ஔவையார் மனிதன் நல்வாழ்வு வாழ ஆத்திச்சூடி என்ற தலைப்பில் 108 நீதிகளை வழங்கியுள்ளார்கள். கிட்டத்தட்ட அவைகள் தமிழ் மக்களோடு 500 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்து வருவதிலிருந்தே அதன் பெருமையை உணரலாம். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம். இப்படி ஒவ்வொரு அறிவுரையும் இனிய எளிய சொற்றொடர்களாலானது. இந்த நீதிகளை கதை வடிவில் சொல்லும்போது கேட்க விருப்பமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் அதன்படி வாழவும் நமக்கு வழியமைத்து தருவதாக இருக்கிறது. நல்ல நல்ல அறிவுரைகளை அகர வரிசையில் சிறுவர் சிறுமியர்களுக்கு சொல்லும் நூல் இது. இந்நூலை படிக்கும் அவர்கள் எழுத்துக்களையும் அவற்றின் வரிசை முறையையும் அறிந்து கொள்வார்கள். அத்துடன் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய அறிவுரைகளும் அவர்கள் உள்ளத்தில் பதியும். படிப்பதற்காக பள்ளியில் சேரும் குழந்தைகளுக்கு முதலில் ஆத்திச்சூடியை கற்றுத்தருவார்கள். ஆத்திச்சூடியை நன்றாக கற்ற பிறகே அடுத்த பாடத்திற்கு செல்வார்கள். இந்த நல்ல வழக்கம் இப்பொழுது குறைந்து வருகிறது. சிறந்த நீதி நூல்களில் உள்ள அறிவுரைகளை சிறுவர் சிறுமியர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்வது? சிறுவர்களுக்கு அவர்கள் விரும்பும் கதைகள் வழியாக நீதி நூல் அறிவுரைகளை சொன்னால் கதையோடு கருத்துக்களும் அவர்கள் உள்ளத்தில் நன்றாக ஆழமாக பதியும். நல்வழியில் நடப்பார்கள். அந்த முயற்சியில் கதை வடிவில் உருவானதே இந்த ஆத்திச்சூடி கதைகள். இவற்றை இப்போது நீங்கள் பார்க்கலாம். ஆத்திச்சூடி கதைகள், ஆத்திச்சூடி கதைகள், ஆத்திச்சூடி கதைகள். அப்பா, அறம் செய்ய விரும்பினா என்னப்பா? எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுமா, அதனால உங்க அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. அம்மா, அறம் செய்ய விரும்பினா என்னம்மா? எனக்கு ஆஃபீஸ்க்கு நேரமாச்சு, உனக்கும் ஸ்கூலுக்கு நேரமாச்சு. சாயந்தரம் 2 பேரும் வந்ததுக்கு அப்புறம் அறம் செய்ய விரும்புனா என்னன்னு நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன். என்னம்மா சோகமா இருக்க? அம்மா ஏதாவது திட்டினாங்களா? இல்ல தாத்தா, அறம் செய்ய விரும்பினா என்னன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க ஆபீஸ்க்கு போற அவசரத்துல சாயந்தரம் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டாங்க தாத்தா. இன்னைக்கு இருக்கிற இந்த பரபரப்பான உலகத்துல அறம் செய்ய விரும்ப பத்தி இவங்களுக்கு நினைக்க கூட நேரம் இல்லம்மா. தாத்தா உனக்கு விலாவரியா சொல்றேன். ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன் போன்ற பழமையான பாடல்களை எழுதினவங்க தான் ஔவையார். அந்த பாடல்கள் மட்டும் இல்லாம மேலும் பல பாடல்களையும் நூல்களையும் பாடினவங்க தான் ஔவையார். ஔவையாருக்கு நிகர் வேற யாருமே கிடையாதும்மா.
தமிழ்நாட்டுல பல பகுதிகளில் சுமார் 8 ஔவைகள் வாழ்ந்ததாக அறிஞர்கள்லாம் சொல்றாங்க. திருமணம் செஞ்சுக்காம பல நூல்களை கற்று அறிவு முதிர்ச்சி பெற்று சமூக பணிகளையும் சமுதாய பணிகளையும் ஆற்றிய பெண்மணிகளே அந்த காலத்துல ஔவைன்னு அழைப்பாங்க. இந்த ஔவையார்கள்ல 4 ஔவையார்களை பத்தி ஓரளவுக்கு வரலாறு இருக்கு. சங்ககால ஔவை, அங்கவை சங்கவை, சோழர் கால ஔவை, பிற்கால ஔவை. அதியமான் கிட்ட நெல்லிக்கனியை பெற்று உண்டது இவங்கதான். அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குறள் அப்படின்னு திருக்குறளை பத்தி சிறப்பா பாடினது இவங்கதான். அறம் செய்ய விரும்புக்கு அர்த்தம் என்னன்னா, நம்மளால முடிஞ்சத இல்லாதவங்களுக்கு நாம உதவி செய்யணும். நீ செய்கிற உதவிக்கு பலனை எதிர்பார்க்க கூடாது. தாத்தா, இனிமே நானும் என்னால முடிஞ்ச உதவிய மத்தவங்களுக்கு செய்யறேன். தாத்தா, என்கிட்ட இருக்கிற 2 ஸ்கெட்ச் பென் பாக்ஸ்ல ஒன்னு என் ஃப்ரெண்டு கவிதாவுக்கு கொடுக்க போறேன். ஏன்னா டீச்சர் நேத்து கவிதாவை டிராயிங் பண்ணிட்டு வரலன்னு திட்டினாங்க. அவ அம்மா அவளுக்கு வாங்கி தரல. அடடா, வீட்டு வேலை செஞ்சுதான் அவளை படிக்க வைக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம்மா. எல்லா குழந்தைங்களும் உன்ன மாதிரி முடிவெடுத்துட்டா அடுத்த தலைமுறையாவது ஒத்துமையா இருக்கும்மா. சரிம்மா, நேரமாச்சு, நீ ஸ்கூலுக்கு கிளம்புற வழிய பாரு. பூஜா, ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல, சீக்கிரம் வா. அறம் செய்ய விரும்பினா என்னன்னு அம்மா அப்பா கிட்ட கேட்டா சாயந்தரம் வந்து சொல்றேன்னாங்க. தாத்தாவும் அதை எழுதின ஔவையார் பத்தியும் கொஞ்சம் சொன்னாரு. இருந்தாலும் சாயந்தரமா அம்மா அப்பா என்ன விளக்கம் சொல்றாங்கன்னு பார்க்கணும். அப்புறம் அதுபடியே நாமளும் நடக்கணும். ஆஃப்-இயர்லி எக்ஸாம் ரிசல்ட் வந்திருக்கு. இந்த தடவையும் வழக்கம் போல பூஜா தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். பூஜா, பூஜா, அவ இன்னும் வரல சார். மே ஐ கம் இன் சார்? பூஜா, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா மட்டும் போதாது. டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே இந்த மாதிரி லேட்டா வரக்கூடாது. சாரி சார். போய் உட்காரு. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு திருவள்ளுவரோட திருக்குறளை பத்தி சொல்லி தர போறேன். நல்லா கவனிங்க. எந்நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு. கலா, நீ சாப்பாடு கொண்டு வரலையா? இல்லடி, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அப்பாவும் வெளியூர் போயிட்டாங்க. அதனால என்ன? நான் நிறைய சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம். வேணாண்டி, எனக்கு பசிக்கல. கலா, நான் உன் ஃப்ரெண்டு தானே, ஏன் என்ன வித்தியாசமா நினைக்கிற? வா, நம்ம 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம். தேங்க்ஸ் டி. காலையில் மார்க்கெட்டுக்கு போகிறேன்னு கிளம்பி வந்தீங்க, இப்படி ஹாஸ்பிட்டலில் வந்து படுத்துட்டு இருக்கீங்க. ஏம்மா, என்னாச்சு? உங்களை யார் இந்த ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து சேர்த்தாங்க?
வாமா மகாராணி, காலையில ஸ்கூலுக்கு லேட்டா போனியாமே? அது இல்லம்மா. என்ன வந்து போய் இழுக்கிற? நாங்க உள்ள வரலாமா? வாங்க வாங்க. காலையில மார்க்கெட் போற வழியில எங்க அம்மா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. ஐயா, மகாலிங்கேஸ்வரர் கோயில் பக்கத்துல ஒரு அம்மா மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. உடனே வந்து காப்பாத்துங்க. அந்த நேரத்துல உங்க பொண்ணு தான் தெய்வம் மாதிரி வந்து புத்திசாலித்தனமா 108க்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் வரவழைச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்கா. எங்க அம்மா உயிரை காப்பாத்திட்டா. ஆத்திச்சூடியில அவ்வை பாட்டி சொன்ன மாதிரி அறம் செய்ய விரும்புங்கிற சொல்லுக்கேற்ப உங்க பொண்ணுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி வளர்த்துருக்கீங்க. பூஜா, எங்க அம்மாவோட உயிரை காப்பாத்தினதுக்காக உனக்கு ஒரு சின்ன கிஃப்ட். Keep it up. தேங்க்யூ அங்கிள்.